Hello viewers, welcome to TechArt Lab. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ETL ப்ராசஸ் நம்ம எப்படி வந்துட்டு பில்ட் பண்ணுறது அஷூர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கோட் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறது இல்லை. ஸோ சாட்ஜிபிடியில் வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி கோடை எடுத்து அதை நம்ம லோக்கலில் ரன் பண்ண போகிறோம். அந்த கோடு வந்துட்டு நம்ம சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் அந்த கோடு சாட்ஜிபிடியில் எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து நம்ம எப்படி கோடு வந்துட்டு சாட்ஜிபிடி வழியில் நம்ம எப்படி ஒரு கோடை வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீரெக்வஸ்ட்டு பிளாக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கணும். அஷூரில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு லோக்கலில் ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும், இல்லாட்டினா அஷூர் எஸ்கியூஎல் இருந்தாலும் சரி தான் ஒரு டேட்டா பேஸ் வேணும். அப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ வேணும். அதில் வந்துட்டு அஷூர் ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். அப்புறம் வந்து சாட்ஜிபிடி இது வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணால் அது நீங்கள் அக்கௌண்ட்டில்னா கூட பரவாயில்ல, வித்தவுட் சைன்இன் பண்ண கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் அங்கே ஜஸ்ட் சாம்பிள் போட்டிருக்கேன். எதாவது சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு எஸ்கியூஎல் டேபிள் வந்துட்டு நேம் வந்து யூசர்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அதில் என்னென்ன காலம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஐடி, யூசர் நேம், இமெயில், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஐடி காலத்தை வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிரைமரி கீயாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட். நமக்கு இதை கொடுத்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணால் எஸ்கியூஎல் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் எஸ்கியூஎல் டேபிள் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணால் நமக்கு ஒரு கிரியேட் ஸ்கிரிப்ட் கொடுக்கும். நான் இப்போ ரன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் டேபிள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருச்சு. கிரியேட் டேபிள் யூசர் நேம், ஐடி வந்து இது, யூசர் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த காலம் வந்துருச்சு. இது பிரைமரி கீயாக வைக்கிடுச்சு. ஸோ நம்ம இதை இப்போ காப்பி பண்ணிக்கிறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம எஸ்கியூஎல் விஷுவல் ஸ்டுடியோ SSMS இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் போய் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதுதான் SSMS. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாபேஸ் ஜீனியஸ் எக்ஸாம் வச்சுருக்கேன். அதில் போய் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் டேபிளில். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். இது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஏன்னா இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஐ திங்க் வேறு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய. இப்போ பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுச்சு யூஆர் யூசிங் எஸ்கியூஎல் சர்வர், அதனால் வந்து இது வந்து அது மேபி MySQL ஃபார்மேட்டில் கொடுத்துச்சு. இப்போ நமக்கு வந்து SQL ஃபார்மேட்டில் கொடுத்துச்சு. நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேபிளில் போய் நம்ம மறுபடியும் ரன் பண்ணிக்கலாம் அந்த கொரியை. இப்போ நம்ம டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு டைம் டேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாவும் இல்லை. ஸோ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாம்பிள் CSV ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பிள் CSV ஃபைலில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா லேக்கில் அப்லோட் பண்ண போகிறோம். டேட்டா லேக்கில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன் ஆப் வந்துட்டு அந்த டேட்டா லேக் பார்த்தா வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஃபைல் கிரியேட் ஆனோடனே நம்ம அந்த டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராம்ப்ட் இது ஃபஸ்ட்டு அந்த சாம்பிள் டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட் இது. ஸோ நம்ம அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். நீங்கள் அதே ஹிஸ்ட்ரியில் சாட்ஜிபிடியில் போட்டிங்க அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் ஆகும். நம்ம என்ன முன்னாடி கேட்டோமோ ப்ரீவியஸு அது அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இது பண்ணிக்கலாம், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சாட்ஜிபிடி. ஸோ நான் இப்போ வந்து அதே ப்ராம்ப்டில் வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாம்பிள் CSV ஃபைல் கிரியேட் பண்ண சொல்கிறேன். ஒரு 5 ரெக்கார்ட் இருக்கிற மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு CSV ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்ம நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேடில் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஷூர் ஃபங்க்ஷன் ஆப் கோடு கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் அதுக்கான ப்ராம்ப்ட். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆப் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் ஆப் வந்துட்டு பிளாக் ஸ்டோரேஜில் இருக்கிற CSV ஃபைலில் மானிட்டர் பண்ணணும். ஏதாவது கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா உடனே அந்த ஃபைலை பாஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய யூசர் டேபிள் இன்சர்ட் பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராம்ப்ட்டை நம்ம எடுத்து அப்படியே சாட்ஜிபிடியில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை போட்டுட்டு நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். கோடு இப்போ க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோடை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னா நம்ம .NETல போயிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ விஷுவல் ஸ்டுடியோ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அஷூர் ஃபங்க்ஷன் ஆப்பு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ க்ரியேட் பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் லோட் யூசர் டேட்டா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு ஒர்க்கர் டைம் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறமா வந்து அது டைப், இப்போ நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் ட்ரிகர்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு அந்த பிளாக்ல ஏதாவது சேஞ்ச் நடக்கும்பொழுது ஈவெண்ட் ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டைப் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த பிளாக்கான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இதை கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்க்காதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் போயிட்டு இதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, இங்கே போயிட்டு கீ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கீன்னு ஒன்று வரும். இந்த ஆக்சஸ் கீயை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த விசுவல் கோட் எடிட்டரில் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டுட்டு பார்த்து வந்துட்டு நான் வந்துட்டு டேட்டான்ற ஃபோல்டரில் தான் வந்து நான் மானிட்டர் பண்ண சொல்லியிருக்கேன். டேட்டான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த கோடு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம அந்த கோடு சார்ட் ஜிபிடியில் ரைட் பண்ணியிருக்கல, அதை நம்ம எடுத்து காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ சார்ட் ஜிபிடியில் ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்க கோடை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்காமல் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த பார்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, இன்புட் பிளாக். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ரெண்டு நமக்கு இந்த ரெண்டு லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். NuGet பேக்கேஜ் நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் அசஸ் ஸ்டோரேஜ் டூல்ஸ் NuGet சொல்யூஷன். browse கொடுத்துட்டு ஓகே, அசஸ் ஸ்டோரேஜ் பிளாக் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த NuGet பேக்கேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இதுவரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், அப்புறமா வந்துட்டு ஒரு சாம்பிள் ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம், அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் கோட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் நம்ம ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ராம்ப்ட்டு இங்கே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு லோக்கல் setting.json தேவைப்படுது. நான் அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராம்ப்ட் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ப்ராம்ப்ட் நம்ம போட்டு நம்ம சாட் ஜிபிடிலேருந்து அதுக்கான ரிசல்ட் எடுத்துக்கலாம். அந்த லோக்கல் setting.json ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக அந்த ஸ்டோரேஜ் கனெக்ஷனோடு சேர்ந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருச்சு. இப்போ டேட்டா கண்டெய்னர் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோடு கொடுத்துச்சு. நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் setting.jsonல போய் நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்க அப்படின்னா லோக்கல் setting.json இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அசர் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம இங்கே வந்து அப்டேட் இப்போ நம்ம கோடை ரன் பண்ணிக்கலாம். அதோட கோடை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாக் ட்ரிகர் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ நம்ம இது வந்து HTTP ட்ரிகர் மாதிரி ட்ரிகர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு நம்ம ஃபைல் ஆட் பண்ணும்பொழுது ஈவென்ட் பேஸ் பண்ணி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால் நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு ஸ்டோரேஜ் பிளாக்ல போய்ட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல அந்த
CSV ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோர் அந்த பிளாக் ஸ்டோரேஜ் போய்க்கிறேன். இதுதான் அந்த பிளாக் ஸ்டோரேஜ். இங்கே போயிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ரௌசர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் இருக்கும், அதில் பிளாக் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டேட்டா ஃபோல்டரை நான் வந்து இங்கே ட்ராப் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு நான் அப்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணணுன்னா எனக்கு ஃபைல் ஆட் ஆகிடுச்சு. ஃபைல் ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிகர் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு வந்து கிட்ட ஆகிடுச்சு டிபக் மோடில் இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஃபைல் போட்டோமோ அதோட நேமு அதோட லென்த் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை டீபக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபைல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த ஃபைல் டேட்டா எல்லாமே ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிளில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்செர்ட் போட்டிருக்கேன், இங்கே வந்து டேட்டாவை வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டா இன்செர்ட் ஆகிடும். ஸோ எனக்கு எரர் வருது, என்ன எரர்னு பார்த்துக்கிறேன். system.sql client data provided database. ஓகே, என்னோட டேட்டாபேஸ் நேம் வந்து தப்பாக இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் நேம் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகுது. ஃபைல் நமக்கு ஆல்ரெடி அங்கே ப்ளேஸ் பண்ண ஃபைல் இருக்குது அந்த லொக்கேஷனில். இப்போ ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபைலை வேணும்னா டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரீஅப்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் இன்னும் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ப்ராசஸ் பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிக்கிறேன். போயிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபைல் வந்துட்டு. அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு கிட்டாச்சு டேட்டா 1.5 ஃபைல் அப்லோட் பண்ணோன்னே இப்போ நான் மறுபடியும் வந்துட்டு டேட்டா பேஸை இன்செர்ட் பண்ணுறதுக்கானது ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு ரெக்கார்டு. ஸோ எல்லா ரெக்கார்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேபிளில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான டேட்டா வந்துட்டு இங்கே இன்செர்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கான டேட்டா வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ChatGPT கோடு ஓப்பன் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோட் ரைட் பண்ணுறது ஃப்ரம் ETL ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குது, நம்ம அதை லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் ஆப்பை வந்து நீங்கள் சர்வரில் டிப்ளாய் பண்ணிவிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது இந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிட்டா நமக்கு வெண்டாருக்கு. ஸோ அவங்க ஃபைல் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டேபிளில் வந்து லோட் ஆகிடும். இதுதாங்க அந்த ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ். நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு உங்களுக்கு கிட்ஹப்பில் செக்இன் பண்ணுறேன், நீங்கள் அதை ரெஃபரன்ஸ் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களால் வந்துட்டு ஒரு ETL ப்ராசஸ் அஷ்யூர் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ரியல் டைம் ஈவெண்ட் ட்ரிவன் ட்ரிகர் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் இதில் சில காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. என்ன காம்ப்ளெக்சிட்டி சொல்லு அப்படின்னா நீங்கள் வந்து ChatGPT கொடுக்கும்பொழுது நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா அது வந்து நம்மளை லூப்பில் விட்டுரும். எப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரிஃபைன் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கே வந்து என்ன ஆகிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம என்ன கேட்டோம், என்ன ChatGPT ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு எக்ஸாக்டாக கேட்கவும் முடியும், அது கொடுக்குற கோடையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்துட்டு ChatGPT இருந்துச்சுன்னா நம்மளால் எல்லா கோடுமே அடிச்சிடும் டைப் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ற மாதிரி இருக்காது. நமக்கு வந்துட்டு கோடிங்கோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் C# தெரிலனா கூட
சி ஷார்ப்போட அட்லீஸ்ட் இண்டெக்ஸ், அது டேட்டா டைப் என்ன, வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறோம், அப்புறம் அதில் இருக்கிற சில லைப்ரரிஸ்லாம் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு கோடை வந்துட்டு ChatGPT யூஸ் பண்ணி பில் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பெசிஃபிக் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லூப் ஆயிடுவீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் ChatGPT போய் செக் பண்ணுவீங்க, அது ஒரு ஆன்சர் கொடுக்கும், நீங்கள் போடுவீங்க, அப்புறம் அது ரன் பண்ணி பார்ப்பீங்க, எரர் வரும், மறுபடியும் அந்த எரரை போடுவீங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒழிஞ்சிட்டு ஒரு certain டைமில் என்ன ஆகிடும், நமக்கு ஃப்ரெஷ் அவுட் ஆகி நம்ம வெளியே வந்துடுவோம் அந்த கோடிங்கை விட்டுட்டு. அப்புறம் அடுத்த லாங்குவேஜில் மூவ் பண்ணுவோம். அடுத்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் அடுத்த ஸோ இந்த மாதிரி லூப்பில் போகும். அதனால வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக, நம்ம கிளியராக என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், அந்த லாங்குவேஜில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்புறம் நம்ம என்ன பில்ட் பண்ண போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ETL ப்ராசஸ் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.